கோபி, இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஏன்டா பயப்படுற? பயந்து உனக்கு பாயாசம் கூட பாய்ச்சினா தான்டா தெரியும். இந்த இதில் 3வது தீர்வு பாரு. கட்டிலில் ஒரு குழந்தை தெரியுதா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு தாத்தாவும் படுத்திருக்காரு. அண்ணே தாத்தாவை கடத்துறோம். தாத்தா தேவையில்லை நமக்கு. குழந்தைய கடத்துறது தப்பு இல்லையா? நம்ம என்ன தப்பான எண்ணத்துக்காடா கடத்துறோம்? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. செய்கிற வேலையில் பயம் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால குழந்தைய கடத்துறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், நமக்கு தேவையான பணத்தை கேட்குறோம், பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஈஸியாக சொன்ன மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம்டா. வாங்க ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அந்த குழந்தை நான் கூப்பிட்டு உடனே வந்துருமா அண்ணே? கூப்பிட்டா வரத்துக்கு அது என்ன உன் குழந்தையா? நீ தான் லைட்டாக பேசி வர வைக்கணும். அந்த தாத்தா பார்த்துட்டாருன்னா? மெட்ராஸ் போகிறதுக்கு வழி எப்படின்னு கேட்டுரு. அந்த கிழவனுக்கு மெட்ராஸ் போறதுக்கு வழி தெரியுமாண்ணே? பாண்டியா, நீ வாயை மூடு. அண்ணே, அந்த குழந்தை திடீர்னு எழுதுட்டா என்னென்ன பண்றது? உடனே பதிலுக்கு நீயும் எழுதுரு. பாட்டி வைத்தியமாண்ணே? இல்லை பாக்கியராஜ் வைத்தியம். கோபி, கேள்வி மேல கேள்வி கேட்காம போடா. என்னடா ஒரு நண்பனை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? கோபி, கை கொடுக்கறது கை விடுறது ரெண்டையுமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. வா, ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா. இந்த வெயில நம்மளால கண்ணு முச்சு பார்க்க முடியல. இந்த கிழவன் ஏசியில தூங்குற மாதிரி சொகுசா பார்த்து தூங்குறானே. சக்சஸ். ஓடு. கேட்டுக்கிட்ட வாடகை வாங்கி அந்த ஃபோன் எங்க? இந்தா லைன் கிடைச்ச உடனே எப்படி பேசுறதுன்னு நல்லா ட்ரையல் பாத்துக்க. ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஹலோ, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? உன் பேரை நீயே சொல்ற? நான் தாண்டா பேசுகிறேன். என் பேரை சொல்லாமல் எங்கள் ஆயா பேரை சொல்ல முடியும்? முடியில்லாதவன் முட்டாளையும் காமிச்சிட்டல. டேய், முடி இல்லாதவன்லாம் அறிவாளி தான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் முடியில்லாதவன் முட்டாளு தான். இப்போ என்னடா, நான் ஒரிஜினல் பேர் சொல்லாமல் சொல்லணும் அவ்வளோதானே? இப்போ மாற்றி பேசுகிறேன் பார். நான் மூர்த்தி கிருஷ்ணன் பேசுகிறேன். உங்கள் பொண்ணை நாங்கள் தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம்மா, கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். தனியாக எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு 3 பேரோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு தாடிக்காரன் 2 சின்ன பசங்க. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? விட்டா எல்லாரும் நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. ஏய்யா, பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி சோதப்புற? மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணியா? லெமன் சாதத்துக்கே வழி இல்லாதவன் கிட்ட மட்டன் பிரியாணி கேக்குது. நான்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பல மாமாங்கமே ஆகுது. மட்டன் பிரியாணி வேணும். விடாது போல் இருக்கே. கோபி, உன்ட்ட பணம் ஏதாவது இருக்கு? யோ, இவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்டயே பண்ண இல்லைன்னா அவன்லாம் என் மாதிரி ஒரு சின்ன குழந்தையா? அவங்ககிட்ட எப்படியா இருக்கும்? உன்ன மாதிரி சின்ன குழந்தையா? ஐயோ, என்னடா ஓடல விழுது? ஏய் இருடா, குழந்தை இங்க தான உட்கார்ந்துச்சு. ஏய் எங்கடா குழந்தை? இங்க தான் இருந்தது. ஏய் தேடுங்கடா, தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்க. இங்க தான் உட்கார்ந்தது. தேடுங்கடா. ஏய், குழந்தை மண்ணுக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கு. நல்லா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்கடா. நாம ஒன்று நினைக்க இது ஒன்று நடக்குது. தேடுங்கடா, தேடுங்கடா. ஏய், வேக வேகமா தேடுங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்கடா. தேடுறா, சீக்கிரம் தேடு. டைமே சரியில்லை. டேய், இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டில் விட்டுவாங்கடா. நேரம் ஏதாவது ஆயிருந்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருந்துருப்போம். அண்ணே, நம்ம நெக்ஸ்ட் பிளான். ஏய், வேணாண்டா. அண்ணே, நெக்ஸ்ட் பிளான். ஏய், நெக்ஸ்ட் பிளான் சொல்லுங்கண்ணே. நெக்ஸ்ட் பிளான். ஏய், முதல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டில் விட்டுவாங்கடா. கோபி, நீ போடா போடா. அப்புறம் என்னாச்சு? போற வழியெல்லாம் அந்த புள்ள மட்டன் பிரியாணி வாங்கி தான் தொல்லை பண்ணிடுச்சு. அண்ணே, அடுத்து என்னென்ன பண்ணலாம்? இன்னொரு பேக் போடுவோம். அது இல்லைண்ணே, பணத்துக்கு என்ன பண்ணலாம்?
சரக்கு தான் தேவையான அளவுக்கு இருக்கு. எதுக்கு பணம்? யோ பாபு அக்கா கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. ஏடிஎம்ல எடுத்துருவோம். உனக்கு ஏடிஎம் கார்டுலாம் இருக்கா? அது சரி, அதுல பணம் இருக்கா? ஏடிஎம் கார்டா? எனக்கு ரேஷன் கார்டே கிடையாதுடா. அப்புறம் எப்படி ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு சொன்ன? தினம் பேப்பர் படிக்கிறது இல்லையா? ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணத்தை எடுக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி தான். அண்ணே இது தப்புண்ணே. தப்பு ஒரு பக்கம், அந்த ரத்னசாமி வீட்டு பீரோவே நம்மளால உடைக்க முடியல, இதுல கவர்மெண்ட் ஏடிஎம் மிஷினை நம்மளால எப்படிண்ணே உடைக்க முடியும்? அதுவும் இல்லாம அங்க காவலுக்கு ஆள் நிற்பாங்களே. கவர்மெண்ட் மிஷின் இருக்கிறதுனால தான் உடச்சி எடுத்துடலான்ற. காவலுக்கு யாராவது ஒரு கேரட்டு பையன் தான்டா இருப்பான். நாளைக்கு பிளான் பண்ணுறோம், உடச்சி எடுத்துடுறோம். அண்ணே இது வேணாம் அண்ணே, வேற ஏதாவது பண்ணுவோம். டேய் பயப்படாதுடா, ஆள் நட மாட்டேன். நின்ன உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாபு அக்கா கல்யாணம் நடக்கணுமா வேணாவாடா? நடக்கணும். அப்போ நான் சொல்கிறத கேளுங்கடா. என்னண்ணே ஆளு வந்து போயிட்டே இருக்காங்க? ஏடிஎம்னா ஆள் வந்துட்டு போய் தான்டா இருப்பாங்க. அப்புறம் எப்படி? வெயிட் பண்ணி திருடலாம். அப்போ கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம்ல. அதுதான் தப்பு. கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணணும். உள்ளே போன உடனே முதல் வேலையை கேமரா உடச்சி எடுத்துடணும். நம்மகிட்ட தான் கேமராவே இல்லையே. முட்டாள், ஏடிஎம் ரூம்குள்ளே இருக்கிற கேமராவை சொன்னேன். ஓகே ஓகேண்ணே, வாங்க போகலாம். உன்னை பார்த்தா அப்படியே தமன்னா தங்கச்சி மாதிரியே இருக்கேம்மா. உன்னை பார்த்தா கூட தான் பவர் ஸ்டார் தம்பி மாதிரி இருக்கு. ஏண்ணே இப்படி கண்டபடி இந்த பொண்ணெல்லாம் சுத்துத வீட்டில் கண்டிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி அலைய வேண்டியது, அப்புறம் எவனாவது பாலியல் பலகாரம் பண்ணிட்டான்னு கத்தி கூப்பாடு போட வேண்டியது. அண்ணே குழி பலகாரம் தெரியும், பருப்பு பலகாரம் தெரியும், அது என்ன பாலியல் பலகாரம்? இந்த ஆளு பாலியல் பலாத்காரத்தான் பாலியல் பலகாரம்னு சொல்றாரா? ஆனா படிக்காத மேதைய. அண்ணே ஏடிஎம்ல பணம் எடுத்து இவ்வளோ நேரமா? பணம் எடுக்கல, அவங்க வேற எதையும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஏடிஎம் திருப்தியா இல்ல, வேற ஏடிஎம் போலாமா? அங்கேயும் திருப்தியா இல்லைன்னா வேற ஏடிஎம் போவோம். இப்படி ஏடிஎம்மா சுத்துறதுக்கு அரக்கணத்து ரூமே போட்டுக்கலாம். வாங்கடா போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியல. நீங்கள் கூட வேற என்ன ஏடிஎம் மிஷினை ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி, நாங்கள் ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணம் எடுக்க வந்தோன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? வதையார தலப்பா கட்டி பிரியாணி டெக்ஸாவை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிறீ நீ. இதை கண்டுபிடித்தா சிபிசிடியா வருவாங்க. கல்லடி கில்லடி போதாது. இந்த ஏடிஎம்ல கொள்ளடிச்சிட்டு இங்கே நிற்கிற ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆயிலன்னு பிளானா? யோ விளைவிலையா நீங்க? உன்னை பார்த்தா ஒரு முக்கா திருட மாதிரி தெரியுது, அவனை பார்த்தா ஒரு முழு திருட மாதிரி தெரியுது. போயா போய் திருடுறது எப்படின்னு பர்ஃபெக்டா கத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏடிஎம்ல திருட பாரியா. போயா வந்துட்டான், ஆலயம் மூஞ்சியம் பாரு, நண்டு சுண்டை. ஏடிஎம் அடிச்சு உடைச்சிட்டு என் ஆட்டோல தவிச்சு போகாத என்ன கூட்டு வந்தியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, யாரும் என்ன வேலை பார்க்க கூட்டு வந்த? உனக்கெல்லாம் அறிவில்ல? பொறுக்கி பண்ணாட புறம்போக்கு பீட. மன்னிச்சுக்கப்பா. மன்னிப்பேனா மன்னிப்பு? நான் கோடு போட்டு வாழ்றவன், மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, சொட்ட தலையா தோத்தத்துக்கு வேற ஏதாவது திங்கிறியா? வாங்க சார், சவாரிங்களா? எங்க சார் போகணும்? கேவலம் நம்மளால ஒரு 2 லட்ச ரூபாய் திருட முடியலையே. என்னென்ன அப்செட்டா பேசுறீங்க? பின்ன நேற்று அந்த ஆட்டோக்காரர் திட்டத்தை கேட்டில்ல? அதை விடுங்கண்ணே, அவமானத்தெல்லாம் பார்த்தா அரியணை ஏற முடியாது. இவன் முகர கட்டிக்கலாம் மெசேஜ் வேற. அண்ணே ஏடிஎம்ல தான் எடுக்க முடியல, பேசாம பேங்கல் எடுத்தா என்ன? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் என்ன? பேங்கல் அக்கௌண்ட் வச்சிருந்தா நான் ஏன்னா உங்க பின்னாடி தெரு தெருவா அலையறேன்? அப்படின்னா பேங்க்ல போய் கொள்ளடிக்கலான்றியா? பின்ன பேங்குக்கு வெள்ள அடிக்கலாம் நான் சொன்னேன். அண்ணே நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பேங்க்ல எப்படின்னா கொள்ள அடிக்கிறது? கொஞ்சம் இருங்கடா, யோசிப்போம். டேய் இப்படி செஞ்சா என்ன? நம்ம பேங்க்குக்கு உள்ளே போய் கொள்ளை அடிச்சோம்னா 1 நிமிஷம் மாட்டிக்குவோம். அதோட பேங்க்குக்கு உள்ளே இருந்து யாராவது பணம் எடுத்துகிட்டு வராங்களா ஃபாலோ பண்ணி அடிச்சு பிடிங்கிட்டா என்ன?
இந்த வேலையை நாளை காலையில் வச்சுக்குவோம். பாண்டியா, நீ ஒரு சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் என் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க போகலாம். இவங்ககிட்ட பணம் இருக்கும்ண்ணே, இவனை ஃபாலோ பண்ணிடலாம். அவன் மூஞ்ச பார்த்தா பணம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படின்னு சொல்றீங்க இப்படி? மாங்காய் மரத்தில் காய்க்கும் போது ஊறுகாய்க்கு போக போதா இல்லை முழுகாமல் இருக்கிற பொண்ணு சாப்பிட போதான்னு சொல்கிற ஆள்றேன் நான். டேய், இந்த வராம்பார், இவங்ககிட்ட பணம் இருக்குது, வாங்கடா போகலாம். அண்ணே, நீங்க தானே போகணும். முதல்ல நீங்க சைக்கிள் எடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம்.